வெல்கம் டு புக் மை ஷோ. How do you feel? எனக்கு வந்து புக் மை ஷோ பார்க்கவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி. அண்ட் அது என் ஃப்ரெண்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்ற நம்ம அது அப்பப்போ பேசியிருக்கோம். பட் அது இன்னைக்கு வந்து நான் அதில் ஒரு பார்ட்டாக இருக்குன்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நம்ம நிறைய டைம் வந்து ஜஸ்ட் ஃபோனில் இல்லை நேரில் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது எப்படி அப்போ போல் இப்போவும் பேசணுமா இல்லை கொஞ்சம் உருப்படியாக பேசணுமா அந்த மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, இந்த டாக்குமெண்ட்டிங் எதுக்கு தெரியுமா? உன் மேலே நான் கேஸ் போடுறதுக்காக. புக் மை ஷோவில் எப்படா என்ன பார்த்தேன்? ஏன் வார்த்தைக்கு வார்த்தை புக் மை ஷோன்னு ஃபோன்ல சொல்ல நேர்ல சொல்ற. ஐ மீன் தி புக் ஷோ. அதான் இத நான் உன கார்னர் பண்ணல. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ. அதனால அது மையா ஆக்கிட்டேன் நானு. புக் மை ஷோ அப்படி, புக் மை ஷோ இப்படி. நான் சினிமா ஷோ பண்றேனா, அதனால புக் மை ஷோ. தி புக் ஷோ பை ஆனந்தி. யா சோ இப்போ வந்து இட்ஸ் ரஃப் நோட் பை ஆர்ஜி ஆனந்தி. இப்படி ஒரு வார்த்தை கழிச்சு தியேட்டர்ல வந்து போய் அந்த இன்சிடென்ட் ஐடிக்காக கொஞ்சம் எப்பறா அது முடியும்? எப்பறா ஒரு வைஃப் தியேட்டர்ல மறந்து விட்டுட்டு போகுது? அது வந்து வைஃப்ன்ற நீங்க காயின் பண்ண கூடாது. ஒரு பர்சன் அப்படிதான் அது காயின் பண்ணணும். எனக்கு வந்து பயங்கரமான மறதி உண்டு. டக்குன்னு வந்து நான் உன் பேரே நான் மறந்துடுவேன். இவளே அப்படின்னு தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. இந்த இவனே இவளேன்னு சொன்னாலே பேர் மறந்துட்டு தானே அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட மெமரி பவர் வந்து வேற லெவல். இதுதான் ஆர்ஜி விஜய் பண்ணுவான். டார்லிங் அப்படிமா, நீ டார்லிங் சொல்லாத, என் பேர் சொல்லு பாப்போம், மாட்டிப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து மறதி பயங்கர அதிகம். எஸ்பெஷலி நான் படம் பார்க்கும்போது சுற்றி யார் இருக்காங்க என்னன்றலாம் நான் அங்கேயே மறந்துடுவேன். அப்படியே படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அந்த படத்தை நினச்சிக்கிட்டே அப்படியே வெளில வந்தேன். அப்போ வரைக்கும் என் கூட இருந்தாங்க. என் ஹெல்மெட்லாம் கூட நான் வாங்கினேன், போட்டேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஏதோ ஞாபகத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு 25 மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போய் நிறுத்திட்டேன். யாரும் நமக்கு ஹெல்மெட் கொடுத்தாங்கல்ல, யார் கொடுத்தா, எப்படி வந்துச்சு, டக்குன்னு இப்படி திரும்பினா அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி தார அப்படியே நின்றுருக்காங்க. உனக்காக நான் எங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்தனே, என்ன இப்படி ரோட்ல விட்டுட்டியே. இப்போ வரைக்கும் நான் பண்ண தவறுகள்ல அது வந்து ஒரு டாப் 3ல இருக்கும். இதை விட பெரிய தவறுலாம் கூட அவங்களுக்கு தவறு கிடையாது. பட் இந்த இது வந்து ஒரு நம்பர் 1ல இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது வந்து அவங்களுக்கும் தெரியும் நான் வந்து என்னோட மெமரி லாஸ் தான் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அது பெரிய குத்தண்டா மகனே அப்படின்ற மாதிரி. இப்போ ஹெல்மெட் எடுத்து கொடுத்தேன், மண்டை பத்திரங்கிறதுக்காக கொடுத்தேனேடா, என்ன விட்டுட்டு. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டெப்பு நான் வந்து அப்படி முன்னாடி போயிட்டேன். ஆனால் அவங்களுக்கு டவுட் வரும், நீ மறந்து தான் முன்னாடி போனியா இல்லை எப்படி? அது இல்லை, மறக்கலாம் இல்லை, அங்கே 2 பேர் நடக்க வழி இல்லை, அதனால நான் கொஞ்சம் முன்னாடி போனேன். அந்த மாதிரிலாம் நான் வந்து திருப்பி ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்போ வரைக்கும் பண்ணிருக்கேன். அகெயின் அது வந்து பிரியா அப்படின்ற என்னோட ஃப்ரெண்டு, அவங்களுக்கு தான் அது. இல்லை, தனிரசா அப்படின்னு. ஆமாம். ஸோ அவங்க மூலமாக தான் வந்து ஒரு கிராமத்தில் என்டையர் வில்லேஜில் ரொம்ப சின்ன கிராமம், ஒரு 40 ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய கிராமம், ஃபுல்லாக ஜிப்சி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம், எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமம். அங்கே யார் வீட்லேயுமே டாய்லெட்ஸ் இல்லை அப்படிங்கிறதும், அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு அந்த காலை கடனுக்காக வந்து வெளில போனால் அந்த நிலத்துக்கார கழுத்துக்கு அடிக்கிறது. ஏன்னா என் நிலத்தில் போகாத, நான் பயிர் வைக்கிறேன், நான் நடக்கணும் போனோம், நீ என்ன வந்து நாரடிக்காத அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அது அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம யாரும் வந்து போய்க்கோ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் இவங்களுக்கும் வேறு வழி இல்லை, அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. அப்போ அங்கே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அண்டு நிறைய பெண்கள், ஈவன் ஒருத்தர் வந்து எங்களில் வந்து எந்த நோய் வந்தாலும் பயப்பட மாட்டோம், ஆனால் டிசென்ட்ரி வந்துச்சுன்னா காலையில் ஒரு டைம் போகிறதுக்கே எனக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ் கிடச்சிட்டா யூ மேட் மை டேன்ற ரேஞ்சில் இருக்கும். டிசென்ட்ரி வந்துட்டால் எத்தனை தடவை போகணுன்னு தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது, பகலில் போக முடியாது, சூரியன் வெளிச்சத்துக்குள்ளே டிசென்ட்ரி கிட்ட சொல்ல முடியுமா? அதுதான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் மோசமான ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது. ப்ளஸ் இந்த வெளியில் போய் காலை கடன் முடிக்கிறதுனால தொடர்ந்து அவங்களுக்கு தொற்று நோய்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களால 30 நாளில் வந்து ஒரு 20 நாள் தான் வேலைக்கு போக முடியுது. யாரோ குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று வருது, அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதுக்காக ஒன்று செலவு பண்ணுறது. ஸோ எனக்கு அங்கே போகும்போது இவங்களுக்கு வந்து ஹைஜீனுக்கு மட்டும் டாய்லெட் இல்லை, ஒரு பாவர்ட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டாய்லெட் தேவைப்படுதுன்றது எனக்கு அங்கே போய் தான் எனக்கு அந்த புரிதல் வந்தது. நான் இது எந்த புக்லேயும் நான் இருக்கலாம், பட் எனக்கு வந்து
இந்த படிப்பினை வந்து எனக்கு வந்து ஒரு டாய்லெட்டால் வந்து ஹெல்தி லைஃப் மட்டும் இல்லை, டிக்னிட்டி மட்டும் இல்லை, அதை தாண்டி பாவர்ட்டி எராடிகேட் பண்ணுறது ஒரு டாய்லெட்டோடைய ரோல் அப்படின்றது எனக்கு அங்கே தான் புரிஞ்சுது. எப்படின்னா அவங்களுக்கு ஒரு டாய்லெட் கட்டும் போது அங்கே இருக்கிறவங்க டிக்னிட்டியோடு இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. அது மூலமாக 30 நாளும் அவங்களால வேலைக்கு போக முடியுது. அது மூலமாக வந்து அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. நான் கூனி குறுகி இருக்கணும் அப்படின்றது இல்லை. எவ்ரிடே சேலஞ்சஸ் ஆகி போகிறதே நான் எங்கே போகிறதுன்னு நான் டெய்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்ற தாண்டி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்ற தாட், இப்படியான சின்ன 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 இம்பேக்ட் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஒரு தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகுது, டெய்லி வேஜஸ்ன்னும் போது அவங்களுக்கு டெய்லி வேலைக்கு போக முடியுது, ஒரு நம்பிக்கை வருது, ஒரு கான்ஃபிடென்ட் வருது, ஒரு மரியாதை வருதுன்னும் போது அங்கே ஒரு ஹாப்பினஸ் வருது. இது மூலமாக அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா உழைக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒரு டாய்லெட்லேருந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் என்னோட லைஃப்பில் நடந்த சில சோமான விஷயங்கள் தாண்டி எனக்கு என்னோடய சோஷியல் ஒர்க்கில் ஒரு என்னடா இப்படிலாமா அப்படின்றது வந்து என்ன நடந்ததுன்னா, பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சத்யா ஸ்பெஷல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. என்னோட நல்ல ஃப்ரெண்டு அவங்க சித்ராஷான்னு, அவங்க தான் அதை ரன் பண்ணுறாங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்காக நான் நிறைய முறை போவேன். அப்போ போகும்போது ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா வந்து ஒரு டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க. புருஷன் வந்து பயங்கர குடிகாரன். அவங்களுக்கு பெரிய பொண்ணு ஒன்று இருக்குது, அது கல்யாணம் ஆகி அந்த மாப்பிள்ளையும் இவங்க வீட்டில் தான் இருக்கான், அவனும் குடிகாரன். ஸோ 2 ஆம்பளைங்களையும் இந்த 2 பொம்பளைங்க தான் பார்த்துக்கிறாங்க. அம்மாவும் பெரிய பொண்ணும் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் 2வது பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் நீடு உள்ள ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அவள் வந்து என்னென்னா வயசுக்கு வரா. இப்போ வயசுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் நான் வந்து ஸ்கிப்பிங் கயிறில் என் குழந்தைய கட்டி போட்டு வீட்டிலே வச்சுருந்தேன். இப்போது இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கு என்னால் டெய்லி கூப்பிட்டு வர முடியல, ப்ளஸ் வந்து என்னால் வீட்டில் ஸ்கிப்பிங் கயிறில் கட்டி போட்டும் விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. ஏன்னா வயசுக்கு வந்துட்டா வீட்டில் 2 ஆம்பளைங்க இருக்கானுங்க, அவனுங்க என்ன வேணால் பண்ணுவானுங்க என் பொண்ணை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் ஆர்கனை எடுத்துடணும் மேடம். அவங்களோட புரிதலில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ தட் ஏதாவது தப்பு நடந்தால் அது அவளுக்கு பிரச்சனையாக இருக்காது. அவங்க வந்து பயங்கர பெயின்ஃபுல்லாக சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் சொல்யூஷன் அவங்க நம்புகிறாங்க. அவங்களுடைய அறிவுக்கு இதுதான் சொல்யூஷன் அவங்க நினைக்கிறாங்க. இப்போது இவங்க சித்ராஷா சொல்கிறாங்க, பைத்தியக்காரி, முதல்ல உன் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பு. நான் வேன் வச்சுருக்கேன், நான் வேனை உன் ஏரியாவுக்கு அனுப்புகிறேன். உன் பொண்ணை முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பு, ப்ளஸ் உன் புருஷனுங்களை ரீஹாபிலிட்டேஷனுக்கு அனுப்பு. இந்த ஆர்கன் எடுத்துட்டா நாளைக்கு தப்பு தெரிஞ்சால் கூட தெரியாது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இன்னொன்று அப்படிலாம் எடுத்துடக்கூடாது. இது வந்து சட்டப்படியும் தப்பு, ப்ளஸ் மெடிக்கல்லையும் அது வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு ஒரு அம்மா தன்னோட பெண்ணை காப்பாற்றுறது தான் அவங்களுடைய ஆக்சுவல் இன்டென்ஷன். ஆனால் அது என்ன லெவலுக்கு போகுதுன்றது வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப அப்போத்துலேருந்து தான் எனக்கு வந்து இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் மேலே ஒரு பெரிய ஒரு இது வந்துச்சு, ஒரு அட்டென்ஷன் ஒன்று க்ரியேட் ஆச்சு. அந்த ஃபேமிலிஸ் கோ த்ரூ பண்ணுற விஷயம் அவங்களுக்கு இப்போவே நம்ம சோ கால்டு எஜுகேட்டட் சொசைட்டியே இன்னும் ஸ்பெஷல் சில்ட்ரனை சரியாக புரிஞ்சிக்கலன்னு நான் நம்புகிறேன். இப்போவும் வந்து இன்க்ளூசிவ்னஸ்ன்றது அவங்களுக்கு தேவை. அப்படின்னா நார்மல் ஸ்கூலில் அப்போ அந்த குழந்தைங்களை சேர்க்கலாமா அப்படின்னா ஒரு தரப்பு வந்து இல்லை, சேர்க்கக்கூடாது, அவங்களோட கல்வி முறை வேறு, அந்த முறையில் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்றது இருக்கும். இப்போ நார்மல் சைல்டுக்கு அப்போ இந்த குழந்தைய எப்போ தான் புரிஞ்சுப்பான்? இந்த பாட்காஸ்ட்டை வந்து நீங்கள் புக் ஷோன்னு தேடவே கூடாது. என்ன பண்ணணும்னா ரஃப் நோட் அப்படின்னு தேடணும். அது நீங்கள் ஸ்பாட்டிஃபைல, ஜியோ சாவனில், கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட், எங்களுக்கு பேர் தெரியாத ஏதாவது ஒரு பாட்காஸ்ட், இந்த மாதிரி எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் கேட்க முடியும். இது நல்ல விஷயம். கூகுள் பாட்காஸ்ட்க்கு நீ பாட்காஸ்ட்க்கு ஆப்பே டவுன்லோட் பண்ண தேவையில்லை. கூகுளில் போய் கூகுள் பாட்காஸ்ட்னு தெரியனாலே வந்து கேட்டுடலாம் அப்படி. ஆனால் ஸ்பாட்டிஃபைல மட்டும் இந்த வீடியோ பாட்காஸ்ட்டாக வந்து பார்க்க முடியும். ஸோ யார் இந்த கருண்? மனுஷபுத்திரன் மாதிரி இருப்பார், சிவகார்த்திகேயன் மாதிரி இருப்பாருன்னா ஃப்ளஃபியாகவும் இருப்பார், ஃப்ளஃபியாகவும் இருப்பார். ஆனால் போன வருஷம் ஒல்லியாகவும் இருந்தார். அவர் யார்? வருஷம் ஒல்லியாகிறார், யார் அவர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பாட்காஸ்ட்டை பார்க்கணுன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த என்டையர் பாட்காஸ்ட்டை. கிளம்பிக்கலாமாடா? கிளம்பிக்கலாம். அதை தாண்டி வந்து நினைக்கிறேன் சுகி முடிப்பான். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து இந்த ரஃப் நோட் அப்படிங்கிற இந்த பாட்காஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இருந்த, இல்லை ஆடியோவாக கேட்டுட்ருக்கிற
எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்ஜே கருண் மற்றும் ஆர்ஜே ஆனந்தி சேயிங் டாடா பாபாய். நீ ஆர்ஜே கருண் எப்படி முடிப்ப அது சொல்லு. எப்படி முடிப்பேன்னா ஷோ எப்படி முடிப்ப? இல்லை முடிச்சிடலான்றியா? இல்லை சொல்லு எப்படி முடிப்ப? என்ன இது இப்போ வந்து இது உங்கள் சினிமான்னு ஒரு ஷோ பண்ணுறேன். ஸோ அதனால் இது உங்கள் சினிமா கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜே கருண் ஆன் 92.7 பிக் எஃப்எம். இது உங்கள் வாய்ஸ். டாப் 100 கலக்கலச்சு இல்லை, அது முடிஞ்சு போச்சு. மனசு தொட்ட மெலடிஸ் எப்போ முடிஞ்சு? அது முடிஞ்சிச்சு. இப்போ இது உங்கள் வாய்ஸ் அப்படின்றத எங்களோட தாரக மந்திரம். இது எப்படி மாற்றுமே? இது உங்கள் சொத்து மாதிரியாடா? அப்படி சொல்லலாம். பட் அந்த கம்பெனியில் இன்னும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்றதுனால Big FM. ஆமாம், அந்த பாட்டுக்கு லிரிக் எழுதுனாங்க அவங்க. ஆமாம், அந்த பாட்டுக்கு நான் தான் லிரிக்ஸ் எழுதுனேன். ஆனால் அதை கலாய்க்கிறாங்க பார்த்தீங்களா? இல்லைடா, நான் கலாய்க்கல. நான் பாடுறது கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னா நீ என் பாட்டை கலாய்க்கிறியாடா? ஓ இது வந்து கரெக்டாக அந்த அப்ரிசியேஷன் கரெக்டாக போகலன்னு நினைக்கிறேன். பாவி பயலே. இந்த பாட்டோட ஹூக் இந்த வீடியோ ஆரம்பிக்கிட்டோம். ஓகே, ஆனால் அது பழைய இது வரும். மாத்தியோசி லைஃப் இஸ் அதில் இல்லை. இது இப்போ கிடையாது. இது உங்க வாய்ஸ் அப்படிதான் முடியணும். இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி வணக்கம். தேங்க்யூ. நன்றி வணக்கம், பாய்.